அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, கடந்த பாடத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மக்கா கால வாழ்க்கையில் பகிரங்க அழைப்பு எவ்வாறு காணப்பட்டது, அவ்வாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக அழைப்பு பணியை மேற்கொள்கின்ற போது அவர் எதிர்கொண்ட சவால்கள் அல்லது குறைஷி காபிர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தஅவாவை தடுத்து நிறுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் என்ன, அவற்றிலிருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வெற்றி பெற்றார்கள் என்பது பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய இந்த பாடத்திற்கூடாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற, குறிப்பாக மக்கா கால பகுதியில் இறுதி பகுதியில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு அம்சத்தை பார்க்க இருக்கின்றோம். அதுதான் அகபா உடன்படிக்கைகள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையிலே இடம்பெற்ற இந்த மிக முக்கியமான இந்த நிகழ்வுகளை பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக அகபா உடன்படிக்கை என்பது என்றால் என்ன என்பது சம்பந்தமாக முதலாவது நாங்கள் பார்ப்போம். இரண்டாவது, இந்த நிகழ்வுக்கு பின்னணியாக அமைந்தது யாது, பின்னணியாக அமைந்த காரணங்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்போம். இந்த அகபா உடன்படிக்கையுடைய நியதிகள் என்ன என்பதனையும், அடுத்ததாக இந்த அகபா உடன்படிக்கையுடைய இலட்சியம் என்ன, எந்த நோக்கத்திற்காக இந்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது, இறுதியாக இந்த அகபா உடன்படிக்கையினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பது சம்பந்தமான அம்சங்களை இன்றைய இந்த பாடத்திற்கூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரையில் இது காப்போத்தா உயர்தர மாணவர்களுக்கு குறிப்பாக இருந்த போதிலும் பல்கலைக்கழகங்களிலே படிக்கின்ற பட்டப்படிப்பை படிக்கின்ற மாணவர்களுக்கும் வெளிவாரியாக பட்டப்படிப்புகளை தொடர்கின்ற மாணவர்களுக்கும் இந்த தலைப்பு, இந்த விடயங்கள் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் இன்றைய பாடத்திற்கூடாக இந்த அம்சங்களைத்தான் மிகவும் சுருக்கமாக உங்களோடு நான் கலந்துரையாட இருக்கின்றேன். அகபா உடன்படிக்கைகள் பொறுத்தவரையில் நாங்கள் கடந்த பாடத்திலே பார்த்திருந்தோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தாயிஃப் ஹிஜ்ரத்துக்கு பிற்பாடு கவலையோடு மக்கா திரும்புகிறார்கள். அவ்வாறு திரும்பிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தன் பக்கம் அழைத்து ஆறுதல் படுத்தி தொழுகையை பரிசாக கொடுத்து அனுப்புகிறார். அதனைத்தான் நாங்கள் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற அம்சத்தை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு உத்தியை, தஅவாவிலே தனது அழைப்பு பணியிலே வேறொரு உத்தியை கையாள்வதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். அதுதான் ஹஜ் காலத்தை பயன்படுத்தி காபாவை தரிசிக்க வருகின்ற யாத்திரிகர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு தனது அழைப்பு பணியை எத்தி வைப்பதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். எனவே அந்த திட்டத்தின் அடியாக எழுந்த ஒரு அம்சமாகத்தான் இந்த அகபா உடன்படிக்கை காணப்படுகின்றது. இந்த அகபா உடன்படிக்கை ஹிஜ்ரி நுபுவத் 12-13 ஆண்டுகளிலே இடம்பெறுகின்றது. முதலாவது அகபா உடன்படிக்கை நுபுவத் 12ஆம் ஆண்டும், இரண்டாம் அகபா உடன்படிக்கை நுபுவத் 13 இடம்பெறுகின்றது. அதன் அடியாக நுபுவத் 14 ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் 10 இந்த தாயிஃப் ஹிஜ்ரத்தும் இஸ்ரா மிஅராஜ் பயணத்தை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் காலத்தை பயன்படுத்துவதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். இதுதான் இந்த அகபா உடன்படிக்கைக்கு அடிப்படையாக அமைகின்றது. இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உடன்படிக்கைக்கு பின்னணியாக அமைந்த அம்சங்கள் 3 எங்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்தலாம். முதலாவது விஷயம் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தஅவாவுக்கு, அழைப்பு பணிக்கு மக்கா குறைஷியர்களது எதிர்ப்பு அதிகரிக்கவே வேறு வகையில் தஅவாவை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடுகிறார்கள், திட்டம் தீட்டுகிறார்கள். அவ்வாறு திட்டம் இடப்பட்ட ஒரு அம்சமாகத்தான் அது ஒரு அம்சம், அந்த விடயம் ஒரு பின்னணி காரணமாக அமைகின்றது. ஹஜ் காலத்தை பயன்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டம் தீட்டியது ஒரு பின்னணியாக குறிப்பிடலாம். இரண்டாவது பின்னணியாக சொல்ல முடியுமான இரண்டாவது விஷயம் தான் மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் இரு கோத்திரத்தாரும் தொடர்ந்தேச்சையாக போரிட்டு சண்டையிட்டு தங்களுக்கு மத்தியிலே அழுத்து போயிருந்து ரசூலுல்லாஹ் ஒரு புதிய ஒரு தலைமைத்துவத்தை
ஆசீர்வதித்தவர்களாக எதிர்பார்த்தவர்களாக இருந்தவை. அவ்வாறு இருந்த மக்களுக்கு இந்த அகபா உடன்படிக்கை ஒரு பின்னணியாக ஒரு சாதகமாக அமைகின்றது. மதீனாவிலே காணப்பட்ட இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினருக்கு அது ஒரு சாதகமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 அவ்வாறு ஹஜ்ஜுக்காக வருகின்ற மதீனத்து சகோதரர்களை சந்தித்து இஸ்லாத்தினுடைய தூதை எத்தி வைக்கிறார்கள். அவ்வாறு எத்தி வைத்த போது 6 நபர்கள் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்று மதீனா திரும்பி செல்கிறார்கள். 6 பேர் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு போறார்கள். எனவே இவ்வாறு இந்த 6 பேர் இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹ்வுடைய தூதை ஏற்றுக்கொண்டு போனதும் இந்த உடன்படிக்கைகளுக்கு காரணமாக அமைகின்றது. 1ஆம் 2ஆம் அகபா உடன்படிக்கைகளுக்கு அதுவும் காரணமாக அமைகின்றது. எனவே இந்த பின்னணியில் தான் இந்த அகபா உடன்படிக்கை இடம்பெறுகின்றது. 1வது அகபா உடன்படிக்கையை பொறுத்தவரையில் இது நுபுவத் 12 இடம்பெறுகின்றது. நுபுவத் 12 இடம்பெறுகின்றது. மதீனாவை சேர்ந்த சுமார் 12 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகபா என்ற இடத்திலே சந்தித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில உறுதிமொழிகளை வழங்குகிறார்கள். அவ்வாறு உறுதியளித்த அந்த உடன்படிக்கையை தான் நாங்கள் அகபா உடன்படிக்கை என்று சொல்கின்றோம். இந்த நிகழ்வு அகபா என்ற இடத்தில் இடம்பெற்றதன் விளைவாக அகபா உடன்படிக்கை என்று நாங்கள் இவ்வுடன்படிக்கையை அழைக்கின்றோம். இந்த உடன்படிக்கையை பொறுத்தவரையில் இவ்வாறு 12 பேர் இஸ்லாத்தை ஏற்று வந்து ரசூலுல்லாஹ்வோடு அங்கே இணைந்து ரசூலுல்லாஹ்வோடு இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதி அளிக்கிறார்கள். 6 நியதிகள் அந்த உடன்படிக்கையிலே கைச்சாத்திடப்படுகின்றது. அதன் அடியாக 2ஆம் அகபா உடன்படிக்கைக்கு அதுவும் பின்னணியாக அமைகின்றது. 1வது அகபா உடன்படிக்கையிலே அவர்கள் செய்து கொள்கின்ற நியதிகளாவன: 1வது நாங்கள் இணை வைக்க மாட்டோம், 2வது திருட மாட்டோம், 3வது விபச்சாரம் செய்ய மாட்டோம், 4வது தமது குழந்தைகளை கொல்ல மாட்டோம், 5வது அவதூறு போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட மாட்டோம், 6வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது போதனைகளை ஏற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்ற இந்த 6 நிபந்தனைகளும் தான் 1ஆம் அகபா உடன்படிக்கையிலே இடம்பெறுகின்றது. இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதனை தொடர்ந்து தங்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவ்வாறு சென்ற முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அங்கே இஸ்லாத்தை போதித்து அடுத்த வருடம் ஆகின்ற போது பெருந்திரளான சஹாபாக்களோடு ஹஜ் காலத்துக்கு வருகின்றார்கள். நுபுவத் 13 அந்த நிகழ்வு தான் நுபுவத் 10 இடம்பெறுகின்ற நிகழ்வை தான் நாங்கள் 2ஆம் அகபா உடன்படிக்கை என்று நாங்கள் அழைக்கின்றோம். 2ஆம் அகபா உடன்படிக்கையை பொறுத்தவரையில் 1வது அகபா உடன்படிக்கையை மேற்கொண்டு விட்டு மதீனாவுக்கு சென்ற அந்த சஹாபாக்கள், அந்த தோழர்கள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வழிகாட்டலின் பேரில் பயிற்றுவிப்பில் அடியாக அடுத்த வருடம் நுபுவத் 13 மக்காவுக்கு ஹஜ் செய்வதற்காக 73 அல்லது 75 அல்லது 72 அல்லது 75 என்று வரலாற்றிலே தகவல்கள் இருக்கின்றன. 2ஆம் அகபா உடன்படிக்கையிலே கலந்து கொண்டவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ் காலத்தில் இவ்வாறு வருகின்ற யாத்திரிகர்களை சந்திக்க விடாது தடுப்பதற்கான முயற்சிகளை காபிர்கள் கனகச்சிதமாக திட்டமிட்டு கொண்டு செயற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இருந்த நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 72 அல்லது 75 பேர் கொண்ட இந்த குழுவை 2வது அகபா உடன்படிக்கைக்காக அகபா என்ற இடத்திலே மிகவும் ரகசியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் சந்தித்ததன் பிரதான நோக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அவர்கள் அந்த இடத்திலே ஒன்று கூடியிருந்தார்கள். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்த நோக்கமே ரசூலுல்லாவை தங்களோடு இணைத்து கொண்டு போவதற்காக. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்துரையாடிய அவர்கள் பின்வரும் நிபந்தனைகளை இந்த உடன்படிக்கையின் போது கைச்சாத்திடப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக முக்கியமான சில உடன்படிக்கைகளை, சில நியதிகளுக்கு இணங்கி உடன்படிக்கைகளை இந்த சந்தர்ப்பத்திலே மேற்கொள்கிறார்கள். ஏற்கனவே 6 நிபந்தனைகள் இருக்கின்றன. அதிலோடு சேர்த்து குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம்
அளிப்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த இரண்டாவது அகபா உடன்படிக்கையினுடைய சாராம்சத்தை முக்கிய விடயங்களாக 4 அம்சங்களில் எங்களுக்கு சொல்லலாம். முதலாவது அல்லாஹுவை வரக்கத்துக்குரியவனாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதராகவும் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது முதலாவது அம்சம். இரண்டாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற பாவச் செயல்களிலிருந்து ஈடுபடாது விலகி நடக்குதல் என்பது இரண்டாவது அம்சமாகவும், மூன்றாவது நபி அவர்களது தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வதும் அவரின் பாதுகாப்புக்கு உடந்தையாக இருப்பதும், நாலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவதும், இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பை வழங்குவதும் என்ற இந்த அம்சங்களை உள்ளடக்கியதாக இரண்டாவது தடவையாக நுபுவத் 13 இந்த உடன்படிக்கை இடம்பெறுகின்றது. இதனைத்தான் நாங்கள் இரண்டாம் அகபா உடன்படிக்கை என்று சொல்கின்றோம். அவர்கள் வந்த நோக்கமே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு செல்வதற்காக. இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதனை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். தான் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை காத்திருப்பதாகவும் அதற்கு பிறகு தான் மதீனா நோக்கி வருவதாகவும் சொல்லிவிட்டு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வு இரண்டாம் அகபா உடன்படிக்கை நிகழ்ந்ததனை தொடர்ந்து மக்காவிலே காணப்பட்ட முஸ்லிம் சமூகத்தை ஒருவர் பின் ஒருவராக ஹிஜ்ரத் அனுப்புகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த ஹிஜ்ரத் நிகழ்வு எப்படி இடம்பெற்றது என்பது சம்பந்தமாக நாங்கள் அடுத்த பாடத்திலே அடுத்த வீடியோவிலே தான் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அகபா உடன்படிக்கை என்ன, அந்த நிகழ்வுக்கு பின்னணியாக அமைந்தது என்ன, அதிலே மிக முக்கியமாக காணப்பட்ட நியதிகள் 6 நியதிகள். அதிலே இறுதியான நியதியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தலைமைத்துவத்தை ஏற்று அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றுவது என்ற அம்சம் தான் இரண்டாவது அகபா உடன்படிக்கையிலே குறிப்பாக பேசப்பட்ட விடயம். அடுத்த பகுதியாக இந்த உடன்படிக்கையினுடைய இலட்சியமும் இந்த உடன்படிக்கையினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பது பற்றி மிகவும் சுருக்கமாக சில அம்சங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த உடன்படிக்கையினுடைய இலட்சியத்தை பொறுத்தவரையில் இந்த உடன்படிக்கையினுடைய மிக முக்கியமான இலட்சியமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனதும் முஸ்லிம்களது பாதுகாப்பை மட்டும் இலட்சியமாக கொள்ளாமல் ஒரு பெரிய ஒரு இலட்சியத்தை ஒரு விசாலமான ஒரு நோக்கத்தை இலக்காக கொண்டு தான் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ் தன்னையும் முஸ்லிம் சமூகத்தினுடைய பாதுகாப்பை மாத்திரம் கவனத்தில் கொள்ளாமல், குறிப்பாக இந்த உடன்படிக்கையினுடைய நோக்கமாக பிரதான நோக்கமாக இருந்தது இலட்சிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த அகபா உடன்படிக்கையுடைய பிரதான இலக்காக காணப்பட்டது. அந்த அடிப்படையில் கொள்கை வழி சமூகமாக இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்பது இந்த அகபா உடன்படிக்கையினூடாக ரசூலுல்லாஹ் நாடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவது, களவு, கொள்ளை, விபச்சாரம் முதலிய குற்றச் செயல்களில் ஈடுபடாத இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவது இந்த உடன்படிக்கையினுடைய ஒரு நோக்கமாக இருந்திருக்கின்றது. அடுத்ததாக, நன்மையான விடயங்களில் முஸ்லிம்கள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு வழங்கி செயற்பட வேண்டும் என்பது இந்த அகபா உடன்படிக்கையினுடைய ஒரு இலட்சியமாக இருந்திருக்கின்றது. அதற்கு அப்பால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல் என்ற ஒரு இலக்கு இந்த உடன்படிக்கையிலே காணப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்க வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்ட இந்த அகபா உடன்படிக்கையினுடைய இலட்சியமாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உடன்படிக்கையினால் ஏற்பட்ட விளைவை பொறுத்தவரையில் முதலாவது விளைவாக தஅவாவுக்கான ஒரு புதிய களம் இந்த உடன்படிக்கையினூடாக கிடைக்கப்பெறுகின்றது. இரண்டாவது, மக்காவுக்கு வெளியே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பரவல் ஏற்படுவதற்கு இந்த உடன்படிக்கை காரணமாக இருக்கின்றது. அதே போன்று இஸ்லாத்தினுடைய விரிந்த செயற்திட்டம் நடைமுறைக்கு வருகின்ற அமைப்பை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று நல்ல பண்பாடுகள் கொண்ட நட்பண்புகள் கொண்ட ஒரு முஸ்லிம் உம்மாவினுடைய ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய உருவாக்கம் இந்த அகபா உடன்படிக்கையின் விளைவாக ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த 4 அம்சங்களையும் இந்த 4 விளைவுகளையும் இந்த அகபா உடன்படிக்கை தந்திருக்கின்றது. இதன் விளைவாகத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
ஹிஜ்ரத் பயணம் இடம்பெறுகின்றது. இதனை தொடர்ந்து தான் ஹிஜ்ரத் பயணம் இடம்பெறுகின்றது. இந்த இலட்சியத்தை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை அங்கே வெற்றி பெறுகின்றது. அதனுடைய விளைவுகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா ஹிஜ்ரத்துக்கு பிற்பாடு கண்டுகொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் அகபா உடன்படிக்கை என்றால் என்ன, இந்த நிகழ்வுக்கு பின்னணியாக இதுவெல்லாம் காரணமாக அமைந்தது, இந்த உடன்படிக்கையினுடைய நியதிகள் என்ன, இதனுடைய இலட்சியம் என்ன, இதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பது பற்றி மிகவும் சுருக்கமாக இந்த பாடத்தின் கூடாக உங்களோடு நான் பரிமாறி இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடத்திலே ஹிஜ்ரத் என்ற பாடத்தை மிகவும் விரிவாக, ஹிஜ்ரத் என்றால் என்ன, ஹிஜ்ரத் சென்றதற்கான காரணங்கள் என்ன, ஹிஜ்ரத் நிகழ்வு எப்படி இடம்பெற்றது, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்பது பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.